கோழி குஞ்சுகளுக்கு போடுற இந்த புரோட்டீன் வார்ம்ஸ், அதாவது புரோட்டீன் புழு எப்படி செய்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இத வந்து நீங்க கோழி குஞ்சுகளுக்கு குடுக்குறப்ப, கோழி குஞ்சுகளோட குரோத் நல்லா இருக்கும். அண்ட் தீவனக்கள் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். ஊற வச்ச புண்ணாக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 முட்டை, பிராய்லர் கோழி முட்டை எந்த முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் வந்து 2 தயிர் பாக்கெட்டு. நீங்க கடையில தான் வாங்கணும்னு கிடையாது. உங்க வீட்ல தயிர் இருந்துச்சுன்னா அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ தவிடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுகல் நிலைமையில இருக்கிற வாழைப்பழம். நீங்க இந்த வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்க வீட்ல இருக்கிற ஆப்பிள் அந்த மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது வந்துட்டு நம்ம மொய்க்கிறதுக்காக தான் யூஸ் பண்றது. ஸோ, அந்த மாரி எந்த பொருள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாணம் ஒரு 5 கிலோ அளவுக்கு. இது நான் கரெக்ட்டா அளந்து எடுக்கல. கொஞ்சமா எடுத்திருக்கேன். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் இது இருந்துச்சுன்னா, அத எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சாணத்த எடுத்து அப்படியே அந்த இதுக்குள்ள கொட்டிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலச்சு விட்டுருங்க. சாணம் வந்து அப்பவே போட்டத எடுத்து யூஸ் பண்ண வேணாம். அது வந்து ரொம்ப சூடா இருக்கும். அதனால அது வேணா கொஞ்சம் பழசா எடுத்துக்கோங்க. அத ஃபர்ஸ்ட்டு கொட்டிட்டு, அத அப்படியே நல்லா கலச்சு விடுங்க. நல்லா கொஞ்சம் பிரியிற அளவுக்கு கலச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேல அந்த ஊற வச்ச புண்ணாக்கு இருந்துச்சுல்ல, அத அப்படியே மேல கொட்டி விட்டுருங்க. கொட்டி விட்டு அந்த சாணமும், அந்த புண்ணாக்கும் வந்து மிக்ஸ் ஆகுற மாரி கொஞ்சம் அப்படியே கலறி விடுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எப்படி நம்ம செய்யறது நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நான் அந்த வீடியோ சீக்கிரமே போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. ஆனா, அதில ஹியூமிடிட்டி கண்ட்ரோலே ஆகாது. சும்மா ஹியூமிடிட்டிக்காக ஒரு பவுல்ல தண்ணி வைங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா, இன்குபேட்டர்ல ஹியூமிடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் குஞ்சு ஒழுங்காவே பொரிக்கும். நம்ம பண்ற இன்குபேட்டர்ல எல்லாமே ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுற மாரி நம்ம சீக்கிரமே பண்ணலாம். அது நம்ம யூடியூப் சேனல்ல தான் அந்த வீடியோ வரும். அதனால நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ தவிடு. அந்த தவிடு வந்துட்டு அப்படியே அதுக்குள்ளேயே கொட்டிருங்க. அதுக்கப்புறமா எக்கு. அத அப்படியே உடைச்சு ஊத்திருங்க. எக் வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை அப்படியெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. பிராய்லர் கோழி முட்டையும் யூஸ் பண்ணலாம். நாட்டுக்கோழி முட்டையும் யூஸ் பண்ணலாம். 2 எக்கையும் வந்து அப்படியே உடைச்சு அதிலேயே வந்து ஊத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட்டு. நீங்க வீட்ல இருக்கிற தயிரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாக்கெட் தயிர் அளவுக்கு அந்த தயிர வந்துட்டு அப்படியே அதுக்குள்ளேயே கொட்டிருங்க 2 பாக்கெட்டையும். அந்த தயிர் பாக்கெட் ஊத்துனதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டு, எல்லாமே அப்படியே ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா கலக்கி விடணும். எல்லாம் தயிர் எல்லாம் ஊத்துன எல்லாமே அப்படியே எல்லா இடத்துலயும் போய் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா அப்படியே கைய வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதில வந்துட்டு நம்ம இந்த வார்மிக்ஸ் அந்த மாரியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. இதில வந்துட்டு நம்ம எல்லாமே அந்த வீட்ல கிடைக்கிற மாரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது பண்றதுக்கு ஒண்ணும் அதிக டைம்லாம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கொஞ்சம் அப்படியே தண்ணி கரெக்ட்டா ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப காஞ்சு போன மாரி இருக்காது. கரெக்ட்டான லெவலா இருந்தா போதும். ஸோ ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. ரொம்ப தண்ணி ஊத்துனீங்கனாலும் அந்த புழு வளராது. அண்டு ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுனாலும் அந்த புழு வளராது. கரெக்ட்டான இதில இருக்கணும். 2 எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். நான் வந்துட்டு கரெக்ட்டா அளந்து எடுக்கல. எனக்கு நான் இது பண்றப்ப, மிக்ஸ் பண்றப்ப வந்து இந்த தவிடு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சோண்டு சாணத்த எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி அப்படியே தண்ணி லைட்டா ஊத்தி எல்லாமே கலக்கிற மாரி, கரெக்ட்டா இதாகுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 5 கிலோ அந்த ரேஞ்சுல எடுத்தா போதும். அண்ட் அது கரெக்ட்டான அளவு தான்லாம் கிடையாது. கரெக்ட்டா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து எல்லாத்தையுமே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப அதிகமா பண்ணணும். இப்ப 10 கிலோ சாணம் அந்த மாரி போடுறீங்கன்னா, அது நான் சொன்ன எல்லாத்தையுமே டபுளா பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோ தான். இப்போ 10 கிலோ போட்டீங்கன்னா, 4 முட்டை அந்த மாரி 4 தயிர் பாக்கெட்டு அந்த மாரி எல்லாத்தையுமே டபுளா பண்ணிக்கோங்க. அந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா இதாயிக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம், அப்படியே கொஞ்சம் சமமா இது பண்ணி விட்டு, ஆ கரெக்ட்டா இது பண்ணிருங்க. இத வந்துட்டு நம்ம வெயில்ல வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா அந்த
நான் வந்துட்டு வாழைப்பழம் வச்சிருந்தேன்ல, நீங்க வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. முக்கிற மாரி என்ன இது வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து இந்த வாமிக்ஸ் இந்த மாரி அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. அந்த முத்துச்சுன்னா, அதில இருக்கிற அந்த லார்வா இதுலருந்து தான் புழு வந்து இதில ஃபுல்லா வளரப்போகுது. அதனால வந்துட்டு நீங்க எது நல்லா முக்கியமோ அழுகி போன பழம், இந்த மாரி எது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேல போடுறதுக்கு. ஸோ, அந்த பழம் இதெல்லாம் அப்படியே மேல போட்டுவிட்டு வச்சுருங்க. இத வந்துட்டு நீங்க இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் வெயிலா இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. கொஞ்சம் நிழலா இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாரி. அண்ட் வெயில் சன்லைட் பட்டுச்சுன்னா, அந்த புழு வளராது இறந்துரும். அதனால கொஞ்சம் நிழலா இருக்கிற இடத்துல வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மேல ஒரு இந்த சணல் சாக்கு இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி வைக்காதீங்க. எதுவும் இது பண்ண வேணாம். நிழல்ல வச்சுருங்க. ஏன்னா நல்லா முக்கியட்டும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சணல் சாக்கு இருக்குல்ல, அத வந்துட்டு மேல போட்டு மூடி வச்சுருங்க. டெய்லியும் காலையிலயும், ஈவினிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப ட்ரையா இருக்கிற மாரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 நாள்லயே அந்த புழு வந்துட்டு வளர்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நீங்க எடுத்து அப்படியே கோழி குஞ்சுகளுக்கு போட ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்துட்டு இத க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா முக்கியட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சணல் சாக்கு அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, எடுத்து அத மூடி வச்சுருங்க. டெய்லியும் காலையிலயும், ஈவினிங் வந்து ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா போதும். ஏன்னா, இது ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது, ரொம்ப ஈரமாவும் போயிறக்கூடாது. அதனால அப்படி பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் சணல் சாக்க போட்டு மூடி வச்சுட்டு, இத வந்து கண்டிப்பா வெயில் அந்த சன்லைட் படுற மாரி இடத்துல வைக்காதீங்க. கொஞ்சம் இதா இருக்குல்ல, நல்லா நிழலா இருக்குல்ல, அந்த மாரி இடத்துல பார்த்து வைங்க. அண்ட் 2 மணி நேரம் பார்த்துக்கோங்க. கோழி எதுவும் கலச்சிடாம. அதுக்கப்புறம் ஒரு சணல் சாக்க போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 5 நாள் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.